ஸ்மால் பிஸ்னஸுக்குள்ள பிஸ்னஸ் ஃபண்ட்ஸுக்கும் பர்சனல் ஃபண்ட்ஸுக்கும் நிறைய நேரங்களில் வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. நிறைய நேரங்களில் இவங்க பணத்தை போட்டு பிஸ்னஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதும் உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக பிஸ்னஸ் ஃபண்ட்ஸ் எடுத்து செலவு பண்ணிவிட்டு பிஸ்னஸில் ஃபண்ட்ஸ் இல்லாமல் போகிற நிலைமையும் வர்றது உண்டு. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சிம்பிள் ரூல் என்னென்னா, அது ப்ரொப்ரேட்டராக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் இருந்தாலும் இந்த ஓனருக்கோ பார்ட்னருக்கோ இல்லை டைரக்டருக்கோ அவங்களுக்குன்னு ட்ராயிங்ஸ்லையோ இல்லை சேலரியோ ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மாதம். அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் ட்ரா பண்ணி அவங்க அதுலேருந்து பர்சனல் எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணுற மாதிரி ரூலாக வச்சுக்கணும். வேறு எந்த காரணத்தை கொண்டும் பிஸ்னஸ் ஃபண்ட்ஸை சின்ன சின்ன செலவு கூட, ஒரு ஸ்டேஷனரி வாங்குறதில்ல, வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணால் கூட தொடக்கூடாதுங்கிற ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும். அதே மாதிரி பர்சனல் ஃபண்ட்ஸை அளவுக்கு அதிகமாக உள்ளே கொண்டு வர வேண்டாம். அது கொண்டு வரேன்னா எஃபிஷியன்சி குறையும், வெளியிலேருந்து வசூல் பண்ணுறது குறைஞ்சிரும், இல்லை ப்ராஃபிட்டே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த டிஸ்டிங்ஷனை புரியணும்னா ஃபஸ்ட் டிமார்க்கேஷன் இருக்கணும். பர்சனல் ஃபண்ட்ஸ் எது, பிஸ்னஸ் ஃபண்ட்ஸ் எது. பர்சனல் ஃபண்ட்ஸ் எப்போல்லாம் உள்ளே வருதோ அப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக கொஞ்ச நாள் ஒரு டைம் லிமிட் வச்சு அதை வெளியில் எடுத்துடணும். அது மாதிரி பிஸ்னஸ் ஃபண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்.